இறை அருளினாலும் குரு அருளினாலும் என்னுடைய இந்த ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. இன்னித்து பதிவில் நம்முடைய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயத்தை தான் உங்களோட நான் பகிர்ந்துக்க போகிறேன். ஆன்மீக பயணத்தில் இருக்கிற எல்லா அன்பர்களுக்கும் வரக்கூடிய ஒரு நியாயமான கேள்வி, எனக்கு ஏன் மனித தேகம் கொடுக்கப்பட்டது, நான் ஏன் மிருகமாகவோ ஒரு உத்தம தேவர்களாகவோ நான் ஏன் பிறக்கவில்லை அப்படின்னு இந்த சந்தேகம் வரும்போது அதுக்கு பதிலாக இந்த பதிவு அமையிறது. பாவமும் புண்ணியமும் யாருக்கு கலந்திருக்கோ அவர்களுக்குத்தான் மனித தேகம் கொடுக்கப்படுகிறது. இதற்கு பூர்வ ஜன்ம கர்ம வினைகள் தான் காரணம். பாவ கர்ம வினையால் துக்கமும் புண்ணிய கர்ம வினையால் சுகமும் வருகிறது. இந்த கர்ம வினையை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அருமையான உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். ஒரு பசுவின் கன்றை கொண்டு போய் 100 பசுக்கள் முன் கொண்டு போய் நிறுத்தினால் அது சரியாக தன் அன்னையை அடையாளம் காட்டிவிடும். அதே மாதிரிதான் நாம் முற்பிறவிகளில் செய்த வினைகளும். இதை நம்ம புரிந்து கொண்டால் இப்போதைய வாழ்க்கையை நாம் எவ்வாறு வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு பாடம் நமக்கு கிடைக்கும். இதை லா ஆஃப் கர்மா அப்படின்னு இங்கிலீஷ்லேயும் சொல்லலாம். நியதி கர்ம வினை விளக்கம் அப்படின்னு சொல்லலாம். பிறருக்கு நன்மை செய்யும்போது நமக்கு நல்லதும், கெட்டது நினைக்கும்போது கெட்டது செய்யும்போது நமக்கு கெட்டதும் வரும். கஷ்டத்தையும் சுகத்தையும் ஏன் நாம் மாறி மாறி அனுபவிக்கிறோம் என்பதற்கு இந்த கதையின் மூலமாக நமக்கு கர்ம வினையின் விளக்கத்தையும் கொடுத்து அது மூலமாக இவ்வளோ ஒரு பெரிய வாழ்க்கைக்கு உதவக்கூடிய ஒரு பாடம் நமக்கு இந்த பதிவு மூலமாக தெரிய வருகிறது. இதே மாதிரி நல்ல விஷயங்களோட உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன்.